நல்ல மொத்தமா இருக்கு எனக்கு கேக். நல்ல நான் நெச்சதை விட சூப்பரா வந்து கேக். உண்மையில தான் நானும் உலகத்துக்கு சூப்பரா வந்து பொங்கி. எனக்கே இல்லை நான் இப்படி எல்லாம் கேக் செய்வேன். நல்லா கஜுவோட கழிச்சாலும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கேன். நானும் சாப்பிடுவேன். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னா, நல்ல பஞ்சு போல சூப்பரா இன்றைக்கு பட்டர் கேக் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். அதைத்தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களோட விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலினையும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன பட்டர் கேக் செய்யறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க. இப்ப பட்டர் கேக் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி பாப்போம். 4 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். இது பாத்தீங்க சொன்னா ஊர்கோழி முட்டை. அதோட பாத்தீங்க சொன்னா 200 கிராம் சீனி, 200 கிராம் கோதுமை மா, 200 கிராம் பட்டர், பிளம்ஸும் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். நீங்க விரும்பினா ஜெல்லி பீஸ், அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கச்சாம்பருப்பு எல்லாமே போடலாம். நான் வீட்டை இருந்த கஜுவும் பிளம்ஸும் தான் வெட்டி வச்சிருக்கிறேன். அதோட இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பேக்கிங் பவுடர், அதோட வெண்ணிலா எசன்ஸ். இவ்வளவு தான் பட்டர் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க எடுத்து வச்சா 200 கிராம் பட்டரையும் சீனியையும் போட்டு நல்ல வடிவா அடிச்செடுக்கணும். சீனி வந்து நல்லா கரையோணும். இந்த மாயரனும் சீனியும் சேர்ந்து நல்ல வடிவா உண்டா கரையோணும். அதுக்காண்டிதான் அதோட பட்டர். இது பட்டரை என்ன செய்யணும்னு சொன்னா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து 1/2 மணி நேரத்துக்கு முதலே எடுத்து வெளியில வைக்கணும். நாங்க கேக் அடிக்கிறேன்னு சொன்னா இப்ப நல்ல வடிவா அடிச்சிருக்கோம். இந்த சீனியும் மாஜரினும் நல்லா அடிபட்டாதான் கேக்கு வந்து நல்ல என்னன்னு சொல்ற பஞ்சு போல வரும். சீனி வந்து கரையோணும். அதோட பாத்தீங்க சொன்னா சீனியை வேணும்னு சொன்னா நீங்க மிக்சியில அடிச்சு தூளாக்கிட்டு இதுக்கு போட்டு அடிச்செடுக்கலாம். பாருங்க, வேற ஒரு சட்டியில மாற்றி அடி ஒழுகு. முதல் ஒரு சட்டியில் அடித்தவ அதெல்லாம் பெரிய சட்டி கொஞ்சம் கேக்கு தான் அடிக்கிறா. அந்த கொஞ்சம் கேக்கு சட்டி வந்து ஆகலாம். பெரிய சட்டியை கொண்டு வந்து வேந்த ஒரு குண்டால சட்டியை கொண்டு வந்து அதில் கொண்டு வந்து போட்டு அடி ஓடுது. அந்த நல்ல குண்டால சட்டி தான் நல்லது கேக்கு அடிக்க, இல்லைன்னா பறக்கும். என்ன மாதிரி அடி ஓடுதோ நல்லா அடிபடுது. அதாவது பெரிய ஒரு சட்டி என்ன அது அடிபட மாட்டேங்குது. பெரிய கொஞ்சம் கேக் தானே ஒடுக்கம் இருந்தால் தான் அடிக்கலாம். குண்டாலமாக இருந்தால் தான் அடி போட முடியும். நீங்கள் பெரிய பேசன் மாதிரி ஒரு சட்டியை கொண்டு வந்து நிறைய அடிக்கணும்னா பரவாயில்ல. கொஞ்சம் கேக் அடிக்கிறதுல இப்படியான ஒரு ஒடுக்கமான பாத்திரம் பண்ணால் தான் நல்லது. அப்படி மாஜரின் சீனி கலந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இதுக்குள்ள என்ன போட போறீங்க? ஒவ்வொரு முட்டையை அடிச்சு ஊத்தணும். ஃபுல்லா 4 முட்டையும் அடிச்சு ஊத்தக்கூடாது. ஒவ்வொரு முட்டையா அடிச்சு ஊத்தணும். இது வந்து எனக்கு பயம் இல்லைன்னு சொன்னாங்கிற ஒரு முட்டைன்றபடியா தெரியுமே. இப்ப கடையில வாங்குற முட்டைன்னு சொன்னா சில முட்டை சின்ன பழுவா போயிருக்கும். அப்புறம் வேற கிண்ணத்துல வந்து அடிச்சு ஊத்திட்டு தான் ஊத்தணும். இது எங்கட முட்டைன்றபடியா பிரச்சனை இல்லை. சரி, ஒரு முட்டை உடைச்சாச்சு. பாத்தீங்களா மஞ்சள் கரு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நாட்டுக்கோழி முட்டைன்னா அப்படிதான் இருக்கும் பாருங்க. அப்படி வந்து இதை அடிச்சுட்டு இப்போ ஒவ்வொரு முட்டையா விட்டு விட்டு தான் அடிச்சு எடுக்கணும். அப்பதான் நல்ல சாஃப்டாகவும் இருங்க. சேவலை விட்டு அடிச்சு பாத்தீங்களா முட்டையில கலர் மஞ்சள் கரு கரைஞ்சோடனே கலரை பாத்தீங்களா எப்படி இருக்கு? எங்கட வீட்டுக்கு முட்டையினுடைய நல்ல நாட்டுக்கோழி முட்டைன்னா அப்படித்தான். இப்ப வந்து அடுத்த முட்டை ஒரு முட்டையை எல்லா வடிவா உடைச்சு ஊத்தி அடிச்செடுத்தாச்சு. இதே போல எல்லா முட்டையும் அடிச்சு ஊத்தி அடிக்கணும்.
ஒவ்வொரு முட்டையா அடிச்சடிச்சிட்டு விட்டோம்னு சொன்னா நல்லது. ஏன் அப்படி எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கலாம் ஒரே அப்பதான் கேக் வந்து சாஃப்டா வரும். ஒவ்வொரு முட்டையை நாங்க சேர்த்து அடிக்க மாயத்தோட சாஃப்டாவும் வரும். இப்போ வந்து 3 முட்டை 4 முட்டை 4 முட்டை 4 முட்டையும் முட்டாச்சு விட்டாச்சு. பாத்தீங்களா இப்படி நல்ல இதுமே முட்டையா வரும். பாத்தீங்களா என்ன சொன்னா அந்த அடிக்கிற போஸ் இப்ப நாங்க நார்மலா முந்தியெல்லாம் அப்படி மிஷினால அடிக்கிறே இல்ல தானே, கரண்டியால அப்பையால காலுக்கு பார்த்து வேசின வச்சுட்டு அடிக்கிறது இருந்த மாதிரி மாதிரி. அப்பதான் இப்ப வந்து எல்லாமே மிஷினரி என்னோடைய பிரச்சனையே இல்லை. இன்றைக்கு கேக் அடிச்சு போட்டு கேக் அடிச்சு போட்டு பேக் பண்ண போறீங்க? நாங்க புதுசா வாங்கி இருக்கிறோம், அதை காட்டுறோம் வேண்டு அதை அடிக்க முடிய காட்டுவோம். இன்னைக்கு தகரத்துல நெருப்பு மூட்டி பேக் பண்ண போறாவோ இல்லை என்னன்னு தெரியல, பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பட்டர் சீனி முட்டை எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவா அடிச்சு எடுத்துட்டேன். பாருங்க அப்படி சாஃப்டா இருக்கு, அப்படி பஞ்சு போல வந்திருக்குன்னு சொல்லி. இதோட வந்து இப்ப நான் என்ன சேர்க்க போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்க்க போறேன். நல்லா அடி ஓட்டு இருக்கு. ஓ பாத்தீங்களா இப்படி இருக்கு, நல்ல கிரீமா இருக்கு, நல்ல சூப்பரா வந்திருக்கு. இப்ப வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து விடுவோம். இந்த வெண்ணிலா எசன்ஸ் தான் பட்டர் கேக்குக்கு வந்து சுவையை கொடுக்குறது, நல்ல வாசமாவும் இருக்கும் தெரியுமா. அவ்வளவு விடணும். அரைவாசி ஒரு போத்தலும் விட்டுட்டீங்களா? ஒரு போத்தல் இல்லை, இதுக்கு வந்து அரைவாசி தான் இருந்தது, அரைவாசி ஏன் விட்டுட்டேன். என் சொன்ன நல்ல வாசமா இருக்கு, அதுக்கான தான் இதையும் சேர்த்து நல்ல வடிவா அடிக்கணும். என் சொன்னா பட்டர் கேக் என்றாலே கட்டாயம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து விடுவோம். உங்களுக்கு வாசம் வருதா? வெண்ணிலா விட்டா வாசம் நல்ல வடிவா சேர்த்து அடிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து அடிங்க வடிவா அடிச்சு போட்டு பார்ப்போம். இப்ப வந்து நல்ல கிரீமியா வந்து வந்துட்டுது. இனி வந்து மிஷினை நிப்பாட்டிட்டு நீ மா போடணும் இதுக்குள்ள. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல கிரீமியா வந்துட்டு. இனி வந்து மா போடணும் இதுக்கு. மாவை வந்து அரிச்சு தான் போடணும். சொன்னா கட்டியல் எல்லாமே இருக்கும், அதுக்காண்டிதான் 200 கிராமா எல்லாமே 200 கிராம் தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கு. இதோட பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு கரண்டி பேக்கிங் பவுடர் இந்த மாவோடைய சேர்த்து அடிக்கணும். பேக்கிங் பவுடர் போட்டால் தான் கேக் வந்து நல்லா பொங்கி வேணும், அதுக்காண்டி தான் நல்லா ஒரு கலந்து அடிச்சு விட்டோம்னு சொன்னா சுலபம். இனி வந்து மிஷின் எங்களுக்கு தேவையில்லை, இந்த ஒரு மெரக்கரண்டியாலே நல்ல வடிவா கலந்து எடுக்கணும். பாருங்க அப்படின்ட்டு ஒரே பக்கமாவே சுத்தணும், அப்பதான் நல்லது. சொன்னா மிஷின்ல நாங்க போட்டோம்னு சொன்னா மாவெல்லாம் என்ன சொல்றோம் அந்த குளவட்டு மாதிரி வந்துடும். அதனால இப்படி ஒரு மெரக்கரண்டி எடுத்து ஒரே பக்கமா வந்து சுத்தி அடிங்கோ. முட்டை வந்து ஓடுறதுக்கு முட்டை மாவெல்லாம் அடி ஓடுதோ அவ்வளோத்துக்கு தான் கேக்கு வந்து பொங்கி வரும். நாங்கள் இந்த நல்ல வடிவை அடிக்காம விட்டோம்னு சொன்னா பொங்காது. இப்போ இந்த மாவாத்தான் இருக்கும் பொழுது பொங்காது, கேக்கா வராது. அது எல்லாம் சேர்த்து வடிவா கலர் நல்லா அடிச்சு எடுத்தா கேக்கு சும்மா அந்த மாதிரி பஞ்சு கூட வரும். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு, நல்ல சூப்பரா இருக்கு. பார்க்கவே தெரியும் பாருங்க எப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து நீங்க ஜெல்லி பீஸ் எல்லாம் போட்டு அடிக்கலாம். நான் வந்து நட்ஸ் எடுத்து வச்சிருக்கபடியா தட்டுக்கு மேலாலதான் போட போறேன். அடிச்சாச்சா? கழிச்சு முடிஞ்சு இனி பேக் பண்றான்னு வேற. இனி வந்து பேக் பண்ணணும். பாத்தீங்களா அப்படி இருக்கான்னு சொல்லி இனி இங்க தட்டு இங்க தட்டுக்கு வந்து கீழே மாஜரின் பூசி பாயில் பேப்பர் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். இனி இந்த தட்டுக்கு ஊற்றி நல்ல வடிவா செட் ஆகிட்டு ஒரு காமணித்தியாலம் அப்படியே வைக்கணும். உடனே கொண்டு போய் நாங்கள் வந்து பேக் பண்ணிடலாது. ஒரு காமணித்தியாலம் இந்த தட்டுல விட்டு அப்படியே வைக்கணும். பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா
வந்து தட்டுக்க விடுவோம். நல்ல வடிவா இப்படி இப்படி இந்த மூளைக்கெல்லாம் விட்டு நல்ல வடிவா லெவல் ஆக்கணும். அப்பதான் கேக் வந்து நல்ல சரிசமனா வரும். இல்லாட்டி பள்ளம் புட்டியா இருக்கும் கேக்கு. மூளைக்கெல்லாம் நல்ல வடிவா விடணும். சட்டிக்கு என்ன மாரி இருக்குமா? நல்ல வடிவா அப்படி இந்த மூளைக்கெல்லாம் விட்டு நல்ல வடிவா லெவல் ஆகும். சரி, ஒட்டுப்படாம இருந்தா அப்படி மடிச்சு விடலாம் அந்த பேப்பரை. நல்ல சூப்பரா இருக்கு. மாவை பார்க்க தான் நல்ல ஆசையா இருக்கு. நல்ல பஞ்சு நல்ல அந்த மாதிரி வந்து அடி ஓட்டுருக்கு. கேக் அடிச்சாதான் அந்த அடிக்கிற இதுல இருக்கு பொங்குறது. சரி வந்து கொஞ்சம் அப்படி தட்டி விட்டீங்கன்னு சொன்னா மூளைக்கெல்லாம் போடும். இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்னு சொன்னா நட்ஸ் எடுத்து வச்ச நட்ஸ் நிறைய எல்லா காஜுவும் இதுவும் என்னன்னு சொல்ல பிளம்ஸ் தான் போட போறேன். மேலால் ஊமெல்லாம் போட்டு விடுவோம். நீங்க வந்து இந்த கலர்ல ஜெலி எல்லாம் அது வாங்கி போட்டாலும் நல்லா இருக்கும். இனி வந்து இதை அப்படியே ஒரு 15 நிமிஷம் இப்படியே வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒண்ணே அவன்ல வச்சு நாங்க பேக் பண்ணி எடுப்போம். அவன்ல அது காட்டையில வேலைக்கு நாங்களும் வந்து எடுக்கவே இல்லை. அதையும் காட்டுவோமே வேண்டி கொண்டு வந்துட்டு அப்படியே வச்சிருக்கிறோம். இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு 15 நிமிஷம். ஓகே, இதுதான் நாங்க புதுசா வாங்கின எலக்ட்ரிக் ஓவன். பாத்தீங்களா? இப்பதான் பேக்கிங்கே விற்கிற. வாங்கி வந்ததுக்கு விற்கவே இல்லை. வீட்டை எடுக்கவே இல்லை. கடையில வாங்கி வந்து எல்லாம் எனக்கு பெருசா அனுபவமே இல்லை. இதுல தெரியுமா? இதுதான் ஃபர்ஸ்டா நான் பேக் பண்ண போறேன். ஓ, எடுங்க. தூக்கி எடுக்கணும். மற்ற பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அலட்டு ஒரு சைட்டால புழு வந்தா சரியான புழுக்கு என்ன நிறைய நாள் வந்து என்னென்னு பாவிக்கிறேன்னு சொல்லி நாங்க கடையில வந்து கேட்டுட்டு வந்தாங்க. அவையில வந்து சொல்லி தந்துவே அதை வச்சு அப்படியே பழகுறதா. உடனே வந்து எல்லாம் பழகுறேன் இல்ல தானே, எல்லாம் செய்து கொண்டு போக தானாவே வந்துடும் எங்களுக்கு கைப்பற்றியதுக்கு. பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அப்படி இருக்கு. அப்படி இருக்கு. வடிவா இருக்கா? வடிவ எல்லாம் சரி, எல்லாமே இருக்குது. இறைச்சி வந்து எல்லாம் வேக வைக்கலாமா? இதுக்கு அதுக்கான கம்பி எல்லாம் இது வந்து இறைச்சி வந்து குத்திட்டு இப்படி உள்ளுக்கு குத்தி விட்டா என்னோட இது வந்து இது வந்து கவி எடுக்கிறது. தட்டுகளை கவி எடுக்கிறது. இது கவி எடுக்கிறதுனா பெண் பாப்பா அது இல்லை. இது கம்பி. இது வந்து கீழே இந்த பிஸ்கெட் அதோட எல்லாமே இதுல வச்சு பேக் பண்ணலாம். பாத்தீங்களா இப்படி இருக்கு? எங்களுக்கு வந்து இது இப்ப தேவை இல்லை. கேக் பேக் பண்ண இதுலயே வச்சு பேக் பண்ணலாம். சரி, நாங்க பேக் பண்ணுவோம். கொண்டு போய் இதுல எல்லாம் கொழுவோடும் பிளாக் எல்லாம் அடிச்சு. சரியா, வாங்க. கவனம் மெதுவா வைக்கணும். சரி, வயறுகள் இருக்கு. இப்போதைக்கு இதுல வச்சுதான் பேக் பண்ண போறோம். என்ன கிச்சனுக்குள்ள வந்து கொண்டு செட் ஆக்கணும். இப்ப வந்து கேக் பேக் பண்றதுக்கு முதல் நாங்க வந்து இதை வந்து ஹீட் பண்ணி வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணணும். அதுக்கு முதல் சுவிட்சை போட்டுட்டு இதை வந்து நாங்க 10 நிமிஷத்துக்கு ஹீட் ஆக்குவோம்.
சரி அஞ்சு பாருங்க 10 நிமிஷத்துக்கு விட்டுருக்குறேன். இது வந்து கீட்டை ஆட்டும். கீட்டை ஆன பிறகுதான் நாங்க கேக்கை கொண்டு வந்து வைக்கணும். ஓகே, இது வந்து இதையும் வந்து விடணும் இல்லை அப் டவுன். இது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து கேக்குக்கு வந்து மேலேயும் வேகணும் கீழேயும் வந்து வேகணும். அதால வந்து ரெண்டுக்குமே செட் பண்ணி விடணும். இது பாத்தீங்கன்னு சொன்னா 65 பாகையில தான் நான் வெப்பநிலை விட போறேன். நான் சொன்னா ஆக கூட விட்டா தெஜிலா கறி இருப்பேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாதானே. அதால வந்து நான் 65 பாகையில தான் ஹீட் ஆக போறேன். சரிங்க, இப்ப வந்து கீட்ட ஆட்டு சரியா. 10 நிமிஷம் கீட்ட அப்புறம் அந்த கேக் பேக் பண்ணணும். அதை நான் கேக் பேக் கேக்க இந்த மேலே எங்களுக்கும் கொண்டு வந்து கிட்ட விட்டுட்டு வைப்பேன். இப்போ வந்து நாங்கள் டைம் செட் பண்ணி விட்டுனாங்க 20 நிமிஷத்துக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ஓவ் ஆகிட்டுது. இனி நாங்கள் வந்து கேக்கு வைக்கணும். அதுக்கு முதல் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் முதல் வந்து மீனை வந்து ஓவ் பண்ணுவோம். ஓவ் பண்ணி போட்டு தான் வந்து திறந்து நாங்கள் கேக்கு வைக்கணும். இனி வந்து நாங்கள் திறந்து உள்ள கேக்க வைக்கலாம். நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டாம நாங்க வந்து உள்ள வைக்க கூடாது கையை. ஏன்னா கரண்ட் பாஸ் பண்ணி விட்டுரும். எங்களுக்கு தெரியாதானே. இப்ப கேக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே 10 நிமிஷம் சொன்னாங்க. 15 நிமிஷம் ஆச்சு. 15 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம். நாங்க 20ல விட்டுனாங்க. 20 நிமிஷத்துக்கு கூட தான் வந்து இது வந்து கூட ஆச்சு. நீ வந்து திறந்துட்டு இதுக்கு கேட்க வைப்பேன். வையுங்க சரியா. துறவுங்க வந்துட்டு வழியா வைக்கணும். சரியா. உள்ள வந்து கேக்கு வச்சாச்சு. என்ன செய்ய போறீங்க? வந்து பூட்டிட்டு சுவிட்சை போட்டுட்டு ஒன் பண்ணுவோம். சுவிட்சை போடணும். முதல் சுவிட்சை போடுவோம். ஏற்கனவே வெப்பநிலை பாத்தீங்கன்னு சொன்னா 65 பாகையில நிக்குது. இனி வந்து நான் வந்து மேலையும் கீழையும் வந்து பேக் ஆகிற மாதிரி விடுவோம். இங்க இருக்கு பாத்தீங்களா, மேலையும் கீழையும். இது பாத்தீங்கன்னு சொன்னா மேலையும் கீழையும் நடுவுக்கு. சரி, நீங்க ஒன் பண்ணுங்க. சரி சரி. ஓகே, இது வந்து நான் 20 நிமிஷத்துக்கு தான் வைக்க போறேன். இப்ப எனக்கு ஆனாட்டிக்கும் நாங்க கூட வைப்போமேன்னு சொன்னா தெரியாதானே. 30 நிமிஷம் அப்படி வச்சா இப்ப எனக்கு கறி 20 கணக்கா இருக்கு. நீங்க 20 டைம் 20ல விடுங்க. சரி. சரி, இப்போ வந்து கேக்கு வந்து வேகுது. இப்ப பாத்தீங்கன்னு சொல்ல எங்களுக்கு வந்து இந்த ஓவன்ல செய்யறது வந்து கொஞ்சம் புதுசு தானே. அதால வந்து நான் டெம்பரேச்சர் வெப்பநிலை வந்து 65 பாகையில தான் விட்டு இருந்தேன். நான் பார்த்தேன்னு கொஞ்சம் ஹீட்டாகிற தன்மை வந்து குறைவா இருந்துச்சு என்ன. அப்போ நான் என்ன செய்யணும்டா இப்ப 170ல விட்டு இருக்கிறேன். நிமிஷம் எல்லாம் ஓகே. அது வந்து 30 நிமிஷம். மற்றது மேலையும் கீழையும் வேகிற மாதிரி விட்டுருக்கிறேன். பாப்போம் கேக் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி. என்ன எல்லாம் பழகுறதானே. இப்ப எனக்கு வந்து உண்மையாவே தெரியாது இதை பற்றி. அதால வந்து நான் நார்மலா இப்ப கடைக்காரர் வந்து இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொன்னதை நான் ஞாபகம் வச்சுதான் நான் ஓரளவு செய்தேன். நான் அப்ப நான் கேக்க 65 பாக வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறைவா இருந்துச்சு கேக் பேக் ஆகிறதுக்கு. அப்ப நான் வந்து இப்ப 170 பாகையில விட்டு அரை மணித்தியாலம் விட்டு அதை மேலையும் கீழையும் வேகிற மாதிரி விட்டுருவேன். பாப்போம் அரை மணித்தியாலம் முடிய கேக் வந்து இப்படி வருதுன்னு சொல்லி. இப்போ வந்து ஓவாயிட்டு பார்த்தீங்களோ. இப்போ வந்து கேக்கு வேகிட்டு இல்லைன்னு சொல்லி ரூயி பார்க்க போகிறேன். சுவிட்ச் ஓ பண்ணுங்க. முதல் சுவிட்சில் ஓ பண்ணி போட்டு தான் வந்து பார்க்கணும். திறந்து குச்சியால குத்தி பார்த்தா தெரியும் உள்ளுக்கு வெந்திருக்கோ என்னண்டு வேகையில. குத்தி பார்த்தா ஒட்டி வந்துச்சுன்னா உள்ளுக்கு வேகையில, ஒட்டா வந்துச்சுன்னா வேகி இருக்குது. திறந்து பாருங்க. திறந்து கவனம் சுட்டுக்கிட்டு போடும். கவனம் வேகையில போலதான் இருக்கு. நான் பாக்கணும் ஒரு 5 நிமிஷம் விடணும் போல இருக்கு. நல்லா பொங்கி இருக்கு. பொக்கையா இருக்கு. சரியான பொக்கையா இருக்கு. கொஞ்சம் முன்னுக்கு இது இல்ல, இது இல்ல, அது அதுக்கு இல்ல வந்தது. இது மெட்டதுக்கு அந்த ரப்பருக்கு தட்டு வேற வந்துச்சு அதுக்கு. இது வந்து துணி தான் பிடிச்சிருக்கோம். சுடுவது பிடிச்சிட்டு பாப்போம். அப்படியே வச்சு அப்படியே குத்தி பாருங்க. எப்படி இருக்கு கேக்கு நல்லா இருக்குது. பார்க்க குத்தி பாருங்க. ஈக்கு குச்சி காணாது ஆல்பம் காணும். அது காணான வேகையில கேக். இது கொஞ்சம் கருப்பு கலர்ல இருக்கும் கேக்கல்ல. என்ன
ரைட்டா சரி ம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கேக் வந்து நல்லா பேக் ஆயிட்டு 30 நிமிஷத்துல விட்டேன்னா சரியா 30 நிமிஷம் ஆச்சுது. இனி இப்ப சுவிட்ச்ல நிப்பாட்டிட்டேன். இனி ஒருக்கா திறந்து பார்ப்போம். கேக் வந்து வெந்துட்டு வந்து ஓ வெந்துட்டு என்ன பாத்தீங்களா வாவ் எப்படி அந்த மாதிரி இருக்கு? இருக்கு. இனி இப்படி கொண்டே கைய வைக்க கூடாது. சரியான கீட்டா இருக்கு. சரியான கீழே தான் இருக்கும். இது சரியா சுடுவது ஒழுங்கு பாப்போம். இல்லாம தான் இருக்கணும். ஒழுங்கு கேக் ஒழுங்கு பாப்போம். அப்படி வந்துருக்கு கேக்குன்னு பார்ப்போம். நல்லா பொங்கி இருக்கேன். பொங்கி இருக்கு. துணி என்னன்னு பிடிச்சி இழுக்கிறது தெரியல. சரியா முக்க எப்படி இருக்கு ஒழுங்கு 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 இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம் வழியில் எடுத்து போட்டு பயமா இருக்கு சேர்ந்து சரியான கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு நீ இப்படி என்ன சுடு சுடு சுடா இவ்வளவு சுடு கேக்கு ரெடி. மூடி விடுங்க. இனி அந்த வேலை முடிஞ்சது. இனி பாருங்க கேக்கு குத்தி பாப்போம் வெயிக்கலான்னு. அது சூப்பரா வந்து இங்க பாத்தீங்களா ஒண்ணுமே ஒட்டே இல்ல. உங்களுக்கு வந்து நல்லா வெந்துட்டுது. கேக்கு நல்ல கலர்ல வந்திருக்கு. மேல அப்படியே நட்ஸ் எல்லாம் போட்டதுன்னா அப்படியே நட்ஸ் எல்லாம் உள்ள ஓட்ஸ் பொங்கினோன்னு கஜுவும் பிளம்ஸும் தானே போட்டது. நல்ல வாசமா இருக்கு. போயினோன்னு சூப்பரா இருக்கு. அதுங்களோ கொஞ்சம் ஆற வச்சுட்டு தான் இறக்கணும். சூப்பரா வந்து சட்டியோட சூப்பரா வந்து கேக்கு வந்து பொங்கி வந்திருக்கு அந்த மாதிரி என்ன. அப்ப ரோஹிணி நடுகளும் கேட்கும். கேக் இல்ல வேறு எல்லாம் செய்வோம் நிறைய சாப்பாடு. புது அவன்ல இன்னைக்கு முதல் தடவையா ரூபி வந்து முதல் அனுபவத்துல என்ன முதல் அனுபவத்துல வந்து என்ன சொல்ற வெப்பநிலை எல்லாம் மாறி மாறி வச்சு ஒரு மாதிரி எடுத்தாச்சு. இப்ப நான் தெரிஞ்சுட்டு எத்தனை பாகையில வச்சா வேகமண்டு. சரி சரி சூப்பரா வந்து கேக்கு செய்துட்டீங்க. நீ என்ன செய்யணும்? கேக்கு ஆறுனா பிறகு வெட்டி சாப்பிட்டு பார்க்கணும். என்ன சுட சுட கேக் வந்து எடுத்தா ஒரு ஒட்டு பட்டுரும். அதை கொஞ்சம் மாறட்டும். கேக் வந்து நல்லா ஆறிட்டு பாருங்க. இப்போ வந்து இந்த சைட்டால இந்த ஜூஸ் எடுத்துட்டு அப்படியே கேக்கை தூக்கினா அப்படியே வரும். வாசமா இருக்கு. சூப்பரா இருக்கு கேக்கு. முதல் அவன்ல செய்தது நல்லபடியா வந்துட்டு நான் பயந்தேன். நான் கரிக்குதோ எரிக்குதோ கடைசியா கேக் எப்படி வருதுட்டு. ஆனா சூப்பரா வந்துருக்கு. இதுல இப்படி செய்யல. இப்ப எனக்கு எங்களை விட ஒருத்தருக்குமே தெரியாது அவன்ல வந்து கேக் எல்லாம் மேக் பண்ணி எடுக்கிறது. அதை விட ரோஹிக்கு நிறைய நாள் ஆசை அவன் ஒன்று வாங்கணும். அந்த அவன்ல வந்து நாங்க நடுக்கிழமை வந்து எதுவும் செய்யணும். நடுக்கிழமை செய்யாட்டிக்கும் பரவாயில்ல. கடையில கேக் வாங்கி சாப்பிடுறது வீட்டை முட்டை எல்லாம் இருக்கு. நாங்க மாவும் சீனி வாங்கினாலே சரியான பட்டர் கேக் வந்து அடிக்கலாம். வேற கேக் வந்து செய்யலாம். அப்படி செய்யறதெல்லாம் சாப்பிடுவோம் ரூபிக்கு ஆசை. அப்ப அதால வந்து நாங்கள் ஒரு அவன் ஒன்று வாங்கினாங்களே. எழுங்கோ அந்த மாதிரி வந்துருக்கு. சைட்டால ஊதிச்சுட்டு சைட்டால பேப்பர் ஒட்டி இருக்குதான் கேக் நல்ல சூப்பரா கரையெல்லாம் போய் இருக்கு. நல்லபடியா வந்துருக்கு. வாசமா இருக்கு. வாசமா இருக்கு. மூக்கு நல்ல பொங்கியும் இருக்கு. நல்ல சூப்பரா பொங்கி இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொருத்துக்கு அந்த மாதிரி இருக்கு. கலர் பாருங்க. நல்ல சூப்பர் கலராகவும் நல்ல மொத்தமா வந்துருக்கு. பாத்தீங்களோ கேக்கு மொத்தத்தை பாத்தீங்களோ எப்படி இருக்கு. பஞ்சு இப்படி மெல்ல மைதாண்டுவோமே இப்படி கவனம் உடைய போகுது. மெல்லமா உதிச்செடுக்கும் பேப்பர். நல்ல மொத்தமா இருக்கு கேக். நல்ல சைஸ். பேப்பர் பொங்கி இருக்கு. நல்ல மொத்தமா பேப்பர்ல ஒன்றுமே இல்லை. பேப்பர்லயே ஒன்றும் இல்ல. நல்ல மொத்தமா வந்துருக்கு கேக் பாருங்க. நான் முதல் இருக்கா செய்தெல்லாம் கொடுத்து பேக்கரியில பேக் பண்ணாங்களே அது. இது வந்து நாங்க அவன்ல செய்து சூப்பரா வந்திருக்கு. நல்ல மொத்த கேக்கா வந்திருக்கு. நல்லா பொங்கி அந்த மாதிரி வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. இனி வந்து பீஸ் போடணும். பீஸ் போடுங்க. எத்தனை பீஸ் ஒரு கணக்குல ஓடுங்க. ஓடாம
ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு ரூபினிதா. மஞ்சு எங்க அப்படி இருக்காண்டு நல்ல பஞ்சு போல இருக்கு பாருங்க. செம்மையா சும்மா ஜம் பண்ணுது. உங்களுக்கே தெரியும் நான் கேக் தட்ல இருந்து அது விட்டுறான் நான் அடியில விட்டுறான் அப்படி இருக்காண்டு. இனி வந்து எல்லாத்தையும் கீறுங்க. அப்படி அப்படி ஜம் பண்ணுது கத்தியால விட்டு. அவ்வளவு நல்ல சாஃப்டா இருக்கு. அப்படியே பட்டினா சரி. ஒரு பாட்டுக்கு பட்டியாச்சு. நீ அடுத்த நீளப்பாட்டுக்கு வந்து அதுதான் நல்லது. சூப்பரா இருக்கு. கேக் வந்து நல்ல கலராகவும் அந்த மாதிரி வந்திருக்கு. ரூபிக்கு சரியான புழு எனியில என்ற சந்தோஷம். இந்த கீழே வெட்டுப்படையில ஓ எப்படி வந்துருக்கு. ஐயோ மொத்தமா இருக்கு சாதிச்ச பாருங்க. இவ்வளவு மொத்தமா வந்திருக்கு. அவ்வளவு பொங்கி இருக்கு இந்த கேக்கு. செம்மையா இருக்கு. கேக் எல்லாம் நல்ல துண்டுகளா வட்டி அடிக்கி வச்சிருக்கிறேன் சாப்பிடறதுக்கு ஆயத்தமா. நல்ல மொத்தமா இருக்கு இந்த கேக். நல்ல நான் நெச்சதை விட சூப்பரா வந்திருக்கு கேக்கு. உண்மையிலதான் நானும் உலகத்துக்கு சூப்பரா வந்து பொங்கி கேக் செய்வேன். பொங்கி வருமானு பிஸ்கெட் மாதிரி வருவாடல பொங்கி வருமானு நான் நினைக்கல. இல்ல பொங்கி இருக்கு சூப்பரா இருக்கு. ஓகே என்ன செய்யணும் ரூபி? இனி சாப்பிட போறேன். கேக் எடுத்து சாப்பிட போறேன். கேக் எடுத்து சாப்பிடுவோம். அவ்வளவுதான் வேலை. நீங்க சாப்பிடுவீங்க? சாப்பிடுவேன் நானும். இனி வந்து இந்த வேலையை நான் ஆரம்பிக்க போறேன். ரூபியோட வேலையை வந்து ஆரம்பிக்க போறா. என்ன செய்ய சாப்பிட போறேன். நிறைய நாள் கேக்கு சாப்பிட்டுதான். உண்மையில தானே சாப்பிட நிறைய நாள். உங்களோட நான் சாப்பிட்டு நிறைய நாள் ஆயிடுச்சு. நீங்க சாப்பிட்டு நிறைய நாள். நானும் சாப்பிடல தான் கேக்குன்றது. சாப்பிடுவோம். கஜு பிளம்ஸ் கச்சான் இந்த ஜெலி பீஸ் எல்லாம் மட்டும் தான் இன்னும் நல்லா இருந்திருக்கு. இது நான் திடீரென்று அவள் என்ன செய்வோம் யோசிச்சு பாக்கெட் பட்டர் கேக் அடிப்போம் தானே எடுத்தாச்சு. அதோட ஞாயிற்றுக்கிழமை கடையிலும் பூட்டு. அதுவும் வந்து கேக் அடிச்ச உடனே நாங்க வந்து ஒரு 20 நிமிஷம் தான் போட்டு வச்சிருப்போம். இப்ப வந்து எனக்கு டெக்னிக் எல்லாம் பிடிச்சிட்டேன். எத்தனை வாகையில விட்டா கேக் பேக் ஆகும், எத்தனை நிமிஷம் பிடிக்குது எல்லாமே எனக்கு என்ன தெரிஞ்சு. சரி எல்லாம் ஈஸியா கேக் வந்து செய்வேன். முதல் தடவை செய்தோட கொஞ்சம் பதட்டமா தான் இருந்தது. ஓகே கேக் வந்து நல்லபடியா வந்துச்சு. சாப்பிட அதை விட சந்தோஷம் அவனோண்டு வாங்கி இப்படி தன் வீட்டுல செய்தது. இல்லைன்னு நாங்க இன்றைக்கு அடிச்சு அதை நாளை வீடியோ கொண்ட பேக்கரியில கொடுத்துதான் பேக் பண்ணி இருக்கோம். நல்ல மொத்தமா வந்துருக்கு எனக்கு. அப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாருங்க. ரூவியே கேக் அடிச்சு ரூவியே சாப்பிடுறது யோசிச்சு பாருங்க அப்படின்னு. நல்லா இருக்கேன்னு நானும் சாப்பிடுவேன். ரொம்ப நல்லா இருக்கு. இனிப்பெல்லாம் கணக்கா இருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. இனி வந்து விதவிதமான கேக் எல்லாம் நான் செய்வேன். அதோட வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு வேலாது. எனக்கு அந்த காய்ச்சல் வந்து எனக்கு வந்துட்டு எனக்கு இதுமாதிரி கொஞ்சம் மாறி இருந்தது. திருப்பி வந்துட்டு இவருக்கு வந்து தொடர்ந்து நேற்று காய்ச்சல். அதான் நேற்று வந்து காணொலி போட முடியாம போனதா என்ன சொன்ன பேருக்கு வந்து ஏழாம இருந்துச்சு. அப்ப வீடியோ எடுக்கவும் ஆக்களும் இல்லை. அப்ப சரி என்று விட்டாச்சு. சரி இதோட கேக்க பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அதோட மழையும் வந்து இடையே கிடைக்க தூர்த்து இங்க நல்லா இருக்கு. நாங்க இது வந்து சாப்பிடலாம். எங்களுக்கு ஆசையா இருந்தா சாப்பிடலாமே. கடையில என்ன விலை சொல்லுங்க? 1 கிலோ 900 ரூபா. அதுக்கு ஈஸியா வீட்டை முட்டை இருக்கு. நாங்கள் நெஞ்ச நேரம் செய்து சாப்பிடலாம். ஓகே அதோட கரண்ட் வரைக்குல பில்லு பார்க்கணும். பில்லு வரைக்கும் தெரியும். கேக்கு சாப்பிட்டது நாங்க செய்து சாப்பிட்டதை விட கூட வருமோ இல்லைன்னா கடையில வண்டி சாப்பிடுற லாபம் சொல்லி அப்பதான் தெரியும். ஓகே இதோட நாங்க இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம்.
மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக மீண்டும் உங்களை சந்திக்கணும் உறவுகளே. பாய் பாய். நல்லா இருக்கும். அழகா சாப்பிடுங்க சாப்பிடுங்க.